Dear students, this is Aruna and I hope you all are doing well. நாம இந்த வீடியோல பார்க்க போறது types of functions ஓட கான்செப்ட் பார்க்க போறோம். There are 4 types of functions. One-to-one, many-one, on-to and into. First one-to-one பார்க்க போறோம். Definition, a function f is mapping from a to b. இதான் aங்கிற function, இதான் bங்கிற function. நடுவுல நமக்கு f னு mapping இருக்கும். இதான் f is mapping from a to b. is called one-to-one function if distinct element of a have distinct image in b. a ல இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்டுக்கும் ஒரு பேர் நமக்கு b ல இருக்கும். அதாவது டொமைன்ல எந்த ஒரு லெஃப்ட் ஓவரும் இருக்காது. இதான் டொமைன், இதான் கோடொமைன். assume that in a hospital patient are allocated to bed, it will be only one bed for patient to be allocated. In this case, if we treat allocate bed as a function, then it will be one-to-one. F is mapping from patient to bed. 3 patient இருக்காங்க. நமக்கு பெட் இங்க எத்தனை இருக்கு? 5 பெட் இருக்கு. ஒரு பேஷண்ட்டுக்கும் ஒரு பெட். அதான் நமக்கு டொமைன்ல எந்த லெஃப்ட் ஓவரும் இருக்காது. கோடொமைன்ல லெஃப்ட் ஓவர் இருக்கலாம். அதான் 1 to C, 2 to A, 3 to D. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பெட். This is one-to-one function. இந்த one-to-one function ஓட other name injection. இது ஒரு மெத்தட். other method அப்படின்னா if for all a1, a2 belongs to a, a1, a2ங்கிறது சப்செட். இதெல்லாம் எதுல இருக்குன்னா கேபிட்டல் ஏல தான் இருக்கு. அப்படி இருக்கப்போ f of a1 equal to f of a2ன்னு வரணும். implies that a1 equal to a2 நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகணும். இது மாதிரி எக்ஸிஸ்ட் ஆச்சு அப்படின்னா therefore f is one-to-one function. இது ஒரு மெத்தட். நம்ம 2 மெத்தட்ஸ்ல one-to-one functions ஃபைண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் many-one function. Definition, a function f is mapping from a to b is called many-one function if 2 or more elements of a have same image in b. இதுதான் நமக்கு b. a, இது b. இந்த b ல இருக்கக்கூடிய இமேஜுக்கு many elements in same image in a வா இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. Assume that in a restaurant food serves in 3 varieties. 7 person went to a restaurant and order food. If the selection of food is considered as a relation, then this is a function which is many-one, since more than one person may choose to order the same food. இதுதான் ஃபுட். நமக்கு 3 ஃபுட் இருக்கு. பர்சன் 7 பர்சன் இருக்காங்க. ஃபுட் வெரைட்டி 3 வெரைட்டி இருக்கு. ஒரு நமக்கு பர்சன்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா சேம் ஃபுட் எத்தனை பர்சனாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம். இதான் நமக்கு many-one ஃபங்க்ஷன். இப்ப பர்சன் 1, பர்சன் 4, பர்சன் 6 3 பேருமே என்ன பண்றாங்க? ஃபுட் 1 ஆர்டர் பண்றாங்க. அதே மாதிரி பர்சன் 3 அண்ட் பர்சன் 7 2 பேருமே செகண்ட் வெரைட்டி ஆஃப் ஃபுட் ஆர்டர் பண்றாங்க. செகண்ட் நெக்ஸ்ட் பர்சன் 2 அண்ட் பர்சன் 5 2 பேருமே தேர்ட் வெரைட்டி ஆட் பண்றாங்க. இது மாதிரி நமக்கு ஃபுட் வெரைட்டிய எத்தனை பர்சன் ஆனாலும் நமக்கு ஆர்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ இந்த ஃபங்க்ஷன்லாம் many-one ஃபங்க்ஷன். ஆனா இட்ஸ் நாட் an one-to-one. one-to-one ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரு டொமைனுக்கும் அதுக்கு பேரான கோடொமைன் ஒரு பேர் தான் இருக்கணும். நமக்கு 2 பேர் இருக்க கூடாது. This is not an one-to-one. This is many-one function. Next onto function. Definition, a function f is mapping from a to b is said to be onto function if the range of f is equal to the codomain of f. நமக்கு இதுதான் டொமைன், இதுதான் கோடொமைன். இந்த கோடொமைன் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா ரேஞ்சுக்கு ஈக்குவலா இருக்கும். எந்த பேர்லாம் நமக்கு பேரா ஜாயிண்ட் ஆயிருக்கோ அதுதான் நமக்கு ரேஞ்சு. இப்போ கோடொமைன்ல எந்த ஒரு லெஃப்ட் ஓவருமே நமக்கு இருக்காது. எல்லா பேருமே கரெக்டா ஜாயிண்ட் ஆயிருக்கும். அதுதான் நமக்கு onto ஃபங்க்ஷன். அதாவது ஒரு இமேஜுக்கும் அதுக்கான ப்ரீ இமேஜ் இருக்கும். இதுதான் இமேஜ், இது வந்து ப்ரீ இமேஜ். ஸோ ஒரு இமேஜுக்கும் அதுக்கான ப்ரீ இமேஜ் இருக்கும். அது மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து onto ஃபங்க்ஷன். அந்த onto ஃபங்க்ஷனோட அதர் நேம் சர்ஜெக்ஷன். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. assume that 3 parents இந்த சைடு 5 child இருக்காங்க. if every parent in the street have child, then the function representing having child will be onto.
இந்த ஃபர்ஸ்ட் பேரண்ட்டுக்கு ஒரு சைல்டு, செகண்ட் பேரண்ட்டுக்கு 2 சைல்டு, தேர்ட் பேரண்ட்டுக்கு 2 சைல்டு. அது மாதிரி நமக்கு இந்த கோடொமைன்ல எந்த ஒரு பேரண்ட்டுக்குமே குழந்தை இல்லாம இருக்கக்கூடாது. கோடொமைன் every image have pre-image. This is main concept of onto. Next last function, into function. Definition, a function f is mapping from a to b. இதான் நமக்கு fங்கிற function a to b ல இருக்கு, is called an into function if there exists at least one element in b which is not the image of any element in a. a ல நமக்கு இருக்கக்கூடிய பேர்ல ஒரு பேருக்கு நமக்கு இந்த b ல இருக்கக்கூடிய இமேஜ்ல ஒரு இமேஜுக்கு நமக்கு பேர் இருக்காது. இதுதான் நமக்கு into function. ஒரே ஒரு 1 or 2 லெஃப்ட் ஓவர், ஏதாவது ஒரு லெஃப்ட் ஓவர் இருந்துச்சு அப்படின்னாலே அது into function. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, assume that 4 product listed out. 3 customers can pick 1 product each. Here, air conditioner is not chosen by any customer. This is an example of into function. இப்போ ஒரு கம்பெனி இல்ல கஸ்டமர்ஸ் 3 கஸ்டமர்ஸ் கூப்பிட்டு நீங்க ஒரு ப்ராடக்ட்டை பிக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. 3 கஸ்டமர்ஸ் இருக்காங்க, 4 ப்ராடக்ட் இருக்கு. அப்படின்னா ஒரு கஸ்டமரும் ஒரு ப்ராடக்ட்டை தான் பிக் பண்ண முடியும். அப்படிங்கிறப்ப ஒரு ப்ராடக்ட்டை பிக் பண்ணிட்டாங்க. அப்படின்னா கண்டிப்பா நமக்கு என்ன இருக்கும், ஒரு ப்ராடக்ட் லெஃப்ட் ஓவர் இருக்கும். இதுதான் இன்டூ ஃபங்க்ஷன். கோடொமைன்ல ஒரு லெஃப்ட் ஓவரோ ஆர் 2 லெஃப்ட் ஓவரோ ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலே அதுதான் நமக்கு இன்டூ ஃபங்க்ஷன். இப்போ இந்த ஃபங்க்ஷன்லாம் இன்டூ ஃபங்க்ஷன், ஆனா நாட் ஆன் டு. ஆன் டு அப்படின்னா ஒரு இமேஜுக்கும் அதுக்கான ப்ரீ இமேஜ் இருக்கணும். இந்த இடத்துல லெஃப்ட் ஓவர் இருக்கக்கூடாது. அப்படின்னா திஸ் இஸ் இன்டூ ஃபங்க்ஷன் இஃப் இட் இஸ் நாட் ஆன் டு ஃபங்க்ஷன். இப்போ நம்ம பைஜெக்ஷன்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். பைஜெக்ஷன் அப்படின்னா 1 to 1 on toவும் எக்ஸிஸ்ட் ஆகிறதான் பைஜெக்ஷன். பைனாலே டூன்னு மீனிங். டெஃபினிஷன், இஃப் a function f is mapping from a to b is both 1 to 1 and on to, then f is called a bijection from a to b. 1 to 1 on toவும் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அதான் பைஜெக்ஷன். இப்போ நமக்கு 1 to 1 என்ன, ஒரு டொமைனுக்கும் அதுக்கு பேரான கோடொமைன் இருக்கணும். கோடொமைன்ல நமக்கு லெஃப்ட் ஓவர் இருக்கலாம். இங்க பாருங்க, இங்க 4 இருக்கு, இங்க 5 இருக்கு. ஓகே, திஸ் இஸ் 1 to 1. ஒரு டொமைனுக்கும் அதுக்கு பேரான கோடொமைன் இருக்கு. இந்த 1 to 1க்கு அதர் நேம் தான் இன்ஜெக்ஷன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஆன் டு ஃபங்க்ஷன், இது சர்ஜெக்ஷன். இங்க பாருங்க, ஏல 4 ப்ராடக்ட் 4 இருக்கு, பில 3 இருக்கு. ஒரு இமேஜுக்கும் அதுக்கான ப்ரீ இமேஜ் நமக்கு இருக்கணும். நமக்கு எல்லா பேருமே நமக்கு இங்க பேரா ஜாயிண்டா இருக்கணும். இங்க 4 இருக்கு, இங்க 3 இருக்கு. 3க்கு நமக்கு இங்க என்ன ஆகணும், ஒரு பேர் ஜாயிண்டா இருக்கணும். கோடொமைன்ல நமக்கு எந்த ஒரு லெஃப்ட் ஓவர் இருக்க கூடாது. அதுதான் நமக்கு ஆன் டு ஃபங்க்ஷன். இப்ப பைஜெக்ஷன் அப்படின்னா ஒரு டொமைனுக்கும் அதுக்கான கோடொமைனும் இருக்கணும், ஒரு கோடொமைனுக்கும் அதுக்கு பேரான டொமைனும் இருக்கணும். இதுதான் நமக்கு பைஜெக்ஷன். இதுதான் பைஜெக்ஷன். இங்க 4 ப்ராடக்ட்னா இங்கே 4 ப்ராடக்ட் தான். கோடொமைன்ல 4 ப்ராடக்ட்னா டொமைன்ல 4 ப்ராடக்ட் தான். திஸ் இஸ் பைஜெக்ஷன். இப்போ 1 to 1 எக்ஸிஸ்ட் ஆகுது, ஆன் டுவும் எக்ஸிஸ்ட் ஆகுது. இப்போ காம்போசிஷன் ஆஃப் 2 ஃபங்க்ஷன்ஸ். 2 ஃபங்க்ஷன் அப்படின்னால f g அப்படிங்கிறது தான் நமக்கு ஃபங்க்ஷன்ஸ். Definition, let f is mapping from a to b and g is mapping from b to c. B2 functions. Then the composition of f and g denoted by g composition f is defined as the function g composition f of x equal to g of f of x for all x belongs to a. இதுதான்ப்பா composition symbol. ஒரு small circle போடணும். g composition f அப்படின்னா இதை கால் பண்ணணும். இந்த g composition f of x எல்லாம் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா g of f of x க்கு ஈக்குவல். composition function அப்படின்னாலே is created when one function is substituted into another function. இப்போ இந்த f of x னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷன் இதுக்குள்ள சப்ஸ்டிட் பண்றோம், g of x க்குள்ள சப்ஸ்டிட் பண்றோம். இதான் நமக்கு மெயின் கான்செப்ட். இப்போ f is mapping from a to b, g is mapping from b to c. f composition g or இன்னொன்னு, இந்த காம்போசிஷன் சொல்றப்போ நம்ம ரைட் சைட்ல இருந்தா எடுத்துக்கணும். நம்ம f காம்போசிஷன் g ன்னு சொல்லக்கூடாது, g காம்போசிஷன் f ன்னு எடுத்துக்கணும். g காம்போசிஷன் f is mapping from a to c. மிடில் இருக்கக்கூடிய இந்த b-யும் b-யும் கேன்சல் ஆயிடும். ரைட் ஹேண்ட் சைட்ல தான் ஃபங்க்ஷன் எடுத்துக்கணும். அப்படிங்கறதால g காம்போசிஷன் f is mapping from
A to C. இங்க பாருங்க f of எக்ஸாம்பிளுக்கு f of x னு ஒரு ஃபங்க்ஷன் 3x plus 2 னு கொடுத்துட்டாங்க. g of x equal to x plus 5. இப்போ f composition g of x equal to f of g of x னு எழுதலாம். இந்த g of x எல்லாம் எதுக்கு ஈக்குவல்? x plus 5 க்கு ஈக்குவல். நம்ம f of x இருந்தா எதுக்கு ஈக்குவல்? 3x plus 2 க்கு ஈக்குவல். இங்க x plus 5 இருக்கிறதால எங்க x இருக்கோ அங்க x plus 5 னு சப்ஸ்டிட் பண்றோம். அதான் 3 of x plus 5 plus 2. இந்த உள்ளார மட்லே பண்ணி நெக்ஸ்ட் ஆட் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா 3x plus 7 வந்துரும். நெக்ஸ்ட் இது வந்துட்டு g composition f of x க்கு ஈக்குவல். g composition f of x g of f of x னு ரைட் பண்ணலாம். gங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள f of x னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த f of x எல்லாம் எதுக்கு ஈக்குவல்? 3x plus 2 க்கு ஈக்குவல். நம்ம g of x இருந்தா எப்படி ரைட் பண்ணுவோம்? x plus 5 னு ரைட் பண்ணுவோம். அப்படின்னா இந்த x இருக்கிறதுல என்ன ரீப்ளேஸ் பண்ண போறோம்? 3x plus 2 னு ரீப்ளேஸ் பண்ண போறோம். அப்பனா 3x plus 2 plus 5 னு வரும். நெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணோம்னா 3x plus 7. இந்த f composition g யும் g composition f ம் both are equal ஆ? Not equal to. இந்த two functionம் not equal to. ஆனா this is not commutative. Commutative அப்படின்னா a cross b equal to b cross a. இது மாதிரி இருக்கணும். ஈக்குவல்ட்டா இருந்துச்சுன்னா தான் அது வந்துட்டு காம்போசிஷன். நமக்கு வந்து both are equal இருந்துச்சுன்னா தான் அது வந்துட்டு commutative. நமக்கு இங்க என்ன இருக்கு? not equalட்டா இருக்கு. Therefore this is not commutative. இதுக்கு before composition of two functions பார்த்தோம். இப்ப composition of three functions. Definition. Let a, b, c, d னு 4 செட் இருக்கு. f is mapping from a to b. g is mapping from b to c. h is mapping from c to d. இதான் 3 functions. இந்த 3 functionsமே எப்படின்னா associative law கண்டிப்பா எக்ஸிஸ்ட் ஆகும். associative law அப்படின்னா என்ன அப்படின்னா a of bc equal to ab of c னு சொல்லலாம். இந்த பிராக்கெட்ல இருந்து ஒரு எலிமெண்ட் இது கூட பேரா ஜாயின் பண்ணி ரைட் பண்ணணும். அதான். இப்போ இந்த கண்டிஷன் கண்டிப்பா இங்க எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ இந்த கண்டிஷன் பண்ணா f composition g of h equal to f composition g composition h. இப்போ f is mapping from a to b, g is mapping from b to c, h is mapping from c to d. இப்போ g யும் f ம் நம்ம காம்போசிட் பண்றோம் அப்படின்னா நமக்கு a to c ன்னு கிடைக்கும். அதே மாதிரி இங்க g h இருக்கு. நம்ம எப்பவுமே ஃபங்க்ஷனை ரைட் ஹேண்ட் சைடுல இருந்து எடுத்துக்கணும். அப்பனா h composition g equal to b to d. அது மாதிரி நெக்ஸ்ட் இந்த f g யும் சேர்ந்தது இங்க gf ன்னு இருக்கும். இந்த gf கூட h காம்போசிட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? hg of f equal to h of gf ன்னு வரும். is mapping from a to d ன்னு வரும். 3 functions இருந்தாலே கண்டிப்பா என்ன எக்ஸிஸ்ட் ஆகும்? associative law எக்ஸிஸ்ட் ஆகும். அதுதான் f composition g of f composition g composition h equal to f composition g composition h. Thanks for watching and have a great day.